ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 25/4/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபா தூரதேசத்திலிருந்து வந்திருக்கிறார். எதுக்காக வந்திருக்கிறாரு? குழந்தைங்களுக்காகவே புத்தம் புதிய ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்காக வந்திருக்கிறார். தூரத்தில் இருக்கிற பரந்தாமத்தில் இருந்து வந்திருக்கார். ஸோ அதனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்கள் சொர்க்கத்துக்கு தகுதியுடையவராக மாற்றிக்கிறீங்க. கேள்வி: எந்த குழந்தைங்களுக்கு சிவபாபா கிட்ட அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்குதோ அவங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? பாபா என்ன கட்டளை கொடுத்தாலும் கண்ணை மூடிட்டு அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதான் அசைக்க முடியாத நிச்சய புத்தி. பாபா சொல்லிட்டார், அவ்வளோதான் இல்லையா? அந்த லௌகீகத்தில் சிலர் அப்பா அம்மா சொல்கிறத கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுவாங்க, சிலர் கணவன் சொல்கிறத கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கே நமக்கு பதிகளுக்கெல்லாம் மேலான பதி பரமபிதா பாபா தானே. அப்போ இந்த நிச்சய புத்தி உள்ளவங்க பாபா என்ன கட்டளை கொடுத்தாலும் கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க புத்தி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்படி ஃபாலோ பண்ணால் நமக்கு நஷ்டம் ஏற்பட்டுடுமே அப்படின்ற ஒருபோதும் சிந்தனையே வராது இல்லையா? அது அசைக்க முடியாத நிச்சய புத்தியினால் வர்றது. ஸோ அந்த மாதிரி நிச்சய புத்தி உள்ள குழந்தைங்களுக்கு பாபா பொறுப்பு இல்லையா? ஸோ பாபா சொல்கிறதுனால எந்த துக்கமும் வராது. அமைதியாக இருங்கன்றாரு. அதுக்காக எது இழந்தாலும் பரவாயில்ல, அமைதியாக இருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து அமைதியான சூழ்நிலையே அமைதியானவர்களே உங்கள் தொடர்பில் வருவாங்க. அது இல்லாமல் முட்டி மோதிக்கிட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுறவங்களே வருவாங்க. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுற குழந்தைங்களுக்கு நான் பொறுப்பு. இதன் மூலமாக நிச்சயத்தின் பலன் கிடைச்சிடுது, நிச்சயத்தின் பலமும் கிடைக்கிது இல்லையா? இது ஒரு ஸ்ட்ரென்த்து. இது தான் உங்களை பல ஜென்மத்துக்கு கடவுள் மீது அசைக்க முடியாத நிச்சய புத்தி கொண்டவர்களாக மாற்றுது. அது அப்படியே மற்ற உறவுகள் மீதும் அசைக்க முடியாத நிச்சய புத்தியுடையவர்களாக மாற்றுது. நிலையும் கூட உங்கள் மனநிலையும் ஆடாமல் அசையாமல் மாறிடுது. பாடல்: தாயும் நீயே தந்தையும் நீயே. ஸோ இது யாரோட மகிமை? நம்மளை தவிர யாருக்கும் தெரியாது இது யாரோட மகிமைன்னு. ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையுடைய மகிமை வேறு யாருக்கு பண்ணாலும் அது தப்பு தான். சிலர் சொல்லுவாங்க, அம்மா இல்லாத அப்பாவினால் வளர்க்கப்பட்டவங்க, இவரே எனக்கு அப்பாவும் அம்மாவாகவும் இருந்தார். அதேமாதிரி அப்பா இல்லாதவங்க அம்மாவையே சொல்லுவாங்க, அப்பா அம்மா. அதெல்லாம் தப்பு. அது கடவுளுக்கு மட்டுமே பொருந்தும். ஏன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரு தந்தை மட்டும்தான். ஆனால் அந்த தந்தையுடைய அறிமுகம் யாருக்கும் தெரியல. யார் அறிமுகத்தை கொடுக்கறது யாருக்குமே தெரியலன்னும் பொழுது அவரே வர வேண்டி இருக்குது. ஆத்மாவை பற்றிய அறிமுகத்தையும் தன்னை பற்றிய அறிமுகத்தையும் கொடுக்கிறார். ஏன்னா கடவுளுடைய அறிமுகம் மட்டும் இல்லை, ஆத்மாவை பற்றிய அறிமுகம் கூட எந்த மனுஷனுக்கும் தெரியாது. மகானாத்மா ஜீவாத்மான்னு ஆத்மான்ற பேரை சொல்லலாம். அதே மாதிரி சரீரம் விட்டு போகும்போது ஆத்மா வெளியேறிடுச்சு, சரீரம் பிணமாயிடுச்சு அப்படியும் சொல்கிறாங்க. ஆனாலும் ஆத்மாவை பற்றி தெரியாது. ஆத்மா அவிநாசி, ஒருபோதும் அழியிறது கிடையாது. சின்ன நட்சத்திரம் மாதிரி ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்குது, கண்ணுக்கே பார்க்க முடியாத அளவுக்கு சின்னது. ஆனாலும் எல்லா காரியத்தையும் அதுதான் பண்ணுது. ஆனால் மனுஷங்க அடிக்கடி தேக அபிமானத்தில் நான் யார் தெரியுமா, நான் இன்ஜினியரு, நான் டாக்டரு, நான் இவர், நான் அவர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே இதெல்லாம் பண்ணுறது ஆத்மா தான். சரீரம் ஒரு விதத்தில் ஆத்மாவுடைய எக்ஸ்டென்ஷன், உறுப்புகள். ஆத்மாவுடைய எக்ஸ்டென்ஷனில் ஆத்மாவுக்கு கிடைத்திருக்கிற உறுப்புகள். ஸோ நான் தான் கையின்னு சொல்ல முடியாதுல்ல.
என்னோட கை, அந்த மாதிரி இது என்னோடய உடம்பு, நான் கிடையாது, நான் ஆத்மா. ஸோ ஆத்மா ரொம்ப சூக்ஷ்மமானது, அது புருவ மத்தியில் இருக்குது அப்படின்னு சாது சந்நியாசிகளுக்கு கூட தெரியாது. அதாவது அவங்களுக்கு ஆத்மா புருவ மத்தியில் இருக்குன்னு கூட தெரியும், இல்லையா? தியானம் பண்ணுறாங்க, புருவ மத்தியில் கவனம் வைங்கன்னு வள்ளலார் சொல்கிறார். ஆனால் அந்த ஆத்மாவில் தான் இந்த பாகத்தை நடிக்கிறதுக்கான சமஸ்காரம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது, இல்லை? ஆத்மாவை பற்றி ஃபுல் ஞானம் தெரியாது. ஏன்னா அவங்க சொல்கிறது என்ன, ஆத்மாலெலாம் எதுவும் ஒட்டாது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆத்மாவில் சமஸ்காரம் இல்லைன்னு அர்த்தம். ஆத்மா நிர்லேப், அதில் பாவ புண்ணியம்லாம் ஒட்டாது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் சமஸ்காரங்களின் அனுசாரம்தான் ஜென்மம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒட்டலைன்னா எப்படி அதற்கேற்ப ஜென்மம் கிடைக்கும்? ஸோ பலவிதமான அபிப்பிராயங்கள் இருக்குது. ஆனால் எந்த ஆத்மா 84 பிறவி எடுக்குதுன்னு தெரியாது. சூரியவம்சி ஆத்மா தான் 84 பிறவி சக்கரத்தை சுற்ற வேண்டி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஆத்மா தான் இந்த 84 பிறவி சக்கரத்தை சுற்றி தூய்மை இழந்துடுது. இப்போ அதை யார் தூய்மையாக்குறது? உயர்ந்ததிலும் உயர்ந்த அந்த ஒரு பதித்த பாவனை தந்தை தான் இதை தூய்மையாக்குறார். அதனால தான் அவருடைய மகிமை எல்லோரையும் விட உயர்ந்தது. அதே நேரத்தில் எல்லாரும் 84 பிறவி எடுக்கிறது கிடையாது. ஏன்னா லேட்டாக வரவங்க எப்படி 84 பிறவி எடுக்க முடியும்? எல்லோரும் ஒன்றா வர்றதும் கிடையாது. சத்தியுகத்தில் யார் முதல்ல சத்தியுகத்தில் வராங்களோ அந்த சூரியவம்சி ராஜாக்கள் மற்றும் பிரஜைகள் தான் 84 பிறவி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வரவங்க கம்மியாக பிறவி எடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா நிறைய பேர் வராங்க, அதனால தான் மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ சிலருக்கு 83 பிறவி இருக்கும், சிலருக்கு 80 பிறவி இருக்கும். சத்தியுகத்தில் முழுசாக 150 வருடம் ஆயுள் இருக்கும் ஒருத்தருக்கு. ஸோ இங்கே இருக்கிற மாதிரி சின்ன வயசுலலாம் யாரும் இறக்க மாட்டாங்க. ஸோ பாபா தான் இதெல்லாம் இப்போ புரிய வைக்கிறார். இப்போ யாருமே பரமபிதா பரமாத்மா பற்றி தெரிஞ்சில்லை. பாபா சொல்கிறாரு, எப்படி உங்களுக்கு ஆத்மா இருக்குதோ அதே மாதிரி எனக்கும் இருக்குது. ஆனால் நீங்கள் பிறப்பு இறப்பில் வரீங்க, நான் வர்றது கிடையாது, இந்த சக்கரத்தில் சிக்கிறது கிடையாது. நீங்கள் எப்போ தூய்மையற்றவராக ஆகுறீங்களோ அப்போ தான் என்னை கூப்பிடுறீங்க. ஸோ தூய்மை இழக்கும்போது அதிக துக்கத்தில் வரீங்க, அப்போ என்னை கூப்பிடுறீங்க. அந்த நேரம்தான் நான் குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறேன். அந்த நேரம்தான் இந்த நேரம். ஸோ கடவுளே வராருன்னெலாம் எங்களால் ஏற்றுக்க முடியாதுப்பா, நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. எல்லாரும் அவரை தானே கூப்பிட்றீங்க, பதித்த பாவனரே வான்னு. இப்போ அவரும் நிராகாரர், உடம்பு கிடையாது. அதனால் அவர் என்னை கூப்பிட்றது இந்த தூய்மையற்ற உலகத்தில் தான். அப்போ தூய்மையற்ற உலகத்தில் தான் அவரும் வரார். தூய்மையற்ற உலகம்னாலே எல்லாருமே தூய்மை இழந்தவர்கள் தான். அதனால் தூய்மையற்ற சரீரத்தில் தான் வரார். தூய்மையான உலகத்தில் அவர் வர வேண்டிய அவசியம் கிடையாது, யாரும் அவரை கூப்பிட்றதும் கிடையாது, ஏன்னா அங்கே துக்கம் கிடையாதுன்னு புரிய வைங்கன்ற. ஆத்மா எப்படி சின்னதாக இருக்குதோ அதே மாதிரி பரமாத்மா கூட ரொம்ப 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 சின்ன புள்ளியாக தான் இருக்கிறார். ஆனால் ஆத்மா பரமாத்மா பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் பரமாத்மா மனித சிருஷ்டி மரத்தின் விதையாக ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார். ஆனால் நாம் அப்படி இல்லை. நமக்குள்ள ஞானத்தை இப்போ நிரப்புறார்.
அதுவும் சத்தியுகத்தில் அந்த ஞானம் மறைஞ்சிடும். பாபா சொல்கிறாரு, நீங்கள் என்ன பரமபிதா பரமாத்மான்னு சொல்கிறீங்க, கூப்பிடுறீங்க, அப்போ கண்டிப்பாக நான் வருவேன் தானே. அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு வராமல் இருப்பாரா? தூர தேசத்தில் வசிப்பவர் அந்நிய தேசத்தில் வந்தார் அப்படின்னு பாடுறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு இப்போ பாபா மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நாம் அந்நிய தேசத்தில் இருக்கிறோம். இது நம்ம தேசம் கிடையாது, இது ராவணனுடைய தேசம். சத்தியுகம் திரேதாயுகம் தான் நம்முடைய தேசம், அல்லது ஈஸ்வரிய தேசம்னு சொல்லலாம். அங்கே இருந்தோம். பிறகு துவாபர யுகத்திலிருந்து மாற்றான் தேசத்தில் வந்துட்டோம், இன்னொருத்தர் ராஜ்யத்தில் வந்துட்டோம். அதனால தான் துக்கம். நம்ம ராஜ்யத்தில் எப்படி துக்கம் இருக்கும்? எப்போ வாம மார்க்கத்தில் வந்துட்டோமோ அப்போ அந்நிய தேசத்தில் வந்துட்டோம். பாவம் செய்யும்போது அவங்க சிதறடிக்கப்படுறாங்கன்னு பைபிளில் இருக்கும். அப்போ வேறு இடத்துக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. இதுவே ராவண ராஜ்யம் தானே, எங்கே இருந்தாலும் துக்கம் தானே. துக்கம் வரும்போது தான் பக்தி ஸ்டார்ட் பண்ணுறோம். முதல்ல சிவபாபாவுக்கு பக்தி செய்கிறோம். பாருங்கள், சிவபாபாவுக்கு எவ்வளோ பெரிய லிங்கத்தை அமைச்சு பூஜை பண்ணுறாங்க. ஆனால் அவர் ஒன்றும் அவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது, சின்ன புள்ளி, ஆத்மாவை மாதிரியே. ஆனால் என்ன வித்தியாசம்? பாபா ஞானம் நிரம்பியவர், சதா தூய்மையானவர், சுகத்தின் கடல், ஞானத்தின் கடல். நாம் அப்படி கிடையாது. இப்போ தான் அப்படி நம்மளை மாத்துறாரு. அதுவும் இந்த ஒரு ஜென்மம் மட்டும்தான் நம்ம அப்படி இருப்போம். அந்த சதான்ற வார்த்தை சிவனுக்கு பொருந்தும். சதா தூய்மையானவர், சதா சுகத்தின் கடல், அதுதான் சதா சிவம். சதா சிவனாகவே இருக்கிறார். எதுவுமே அவர்கிட்ட குறையிறது கிடையாது. இதுதான் பரமாத்மாவுக்கான மகிமை. பதித்த பாவனா வாங்குன்னு இப்போ கூப்பிட்றீங்க. அவர் பரமாத்மா, ஒவ்வொரு கல்பத்திலும் வரார். நீங்கள் கூப்பிடும்போது துக்கத்தில் தூர தேசத்தில் வசிக்கிற அந்த பயணியாகிய சிவபாபாவைத்தான் கூப்பிட்றாங்க. அவருடைய மகிமையைத்தான் பாடுறாங்க. பிரம்மா சரஸ்வதி எல்லாம் கூப்பிடலை, நிராகார பரமாத்மாவை தான் கூப்பிடுறாங்க. எல்லா மதத்தினருமே கூப்பிடுறது ஆத்மா. பரந்தாமத்தில் வசிப்பவரே, இந்த ராவண ராஜ்யத்துக்கு வாங்க. ஏன்னா இங்கே எல்லோரும் தூய்மை இழந்து துக்கத்தில் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் கூட பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவேன்னு கரெக்டாக அதை சொல்லியே கூப்பிட்றாங்க. பாபா சொல்கிறாரு, எப்போ ராவண ராஜ்யம் முடிவடைய இருக்குதோ அப்போ தான் நானும் வரேன். அதுதான் சங்கம யுகம். இது யாருக்குமே தெரியாது. அவர் பரமாத்மா பிந்தியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆத்மா தான் பரமாத்மா, பரமாத்மா தான் ஆத்மானும் சொல்லிடுறாங்க. அது எப்படி ஆத்மாவே பரமாத்மாவாக இருக்க முடியும்? ஆத்மா வேறு, பரமாத்மா வேறு. ஆத்மாவே ரெண்டு ஆத்மா வேறு வேறு தானே. அப்படி இருக்கும்போது ஆத்மா எப்படி பரமாத்மா ஆக முடியும்? ரூபம் மட்டும் பார்க்குறதுக்கு ரெண்டும் ஒரே வடிவத்தில் இருக்குது, ஒரே சைஸில் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் ஆத்மா தூய்மை இழக்கும், பரமாத்மா தூய்மை இழக்கிறது கிடையாது. ஆத்மா 84 பிறவி பாகத்தை நடிக்க வேண்டி இருக்குது. பரமாத்மா இந்த பிறப்பு சக்கரத்தில் வரல. அப்படி இருக்கும்பொழுது ஆத்மாவே பரமாத்மான்னு ஏன் சொல்கிறாங்க? அப்போ அவர் என்ன சதோ பிரதான பரமாத்மா, தமோ பிரதான பரமாத்மான்னு சொல்லுவீங்களா? அவர் அப்படி வராரா? அது நடக்கவே முடியாது. சர்வ ஆத்மாக்களுக்கும் சேவை செய்கிறதுக்காக நான் வரேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். சிவபாபா இந்த அப்பா அம்மாவுக்கு குழந்தையாக பிறந்தார் அப்படின்னு ஒருபோதும் எந்த வேதத்திலையும் சொல்லப்படலை இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பிறப்பிறப்பில் வருவதில்லை. நான் நரகவாசிகளை சொர்க்கவாசி ஆக்கிறதுக்காக வரேன். அந்நிய தேசத்தில், ராவண தேசத்தில் வரேன். நமக்கு
சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்காகவே வரார். அவர் தான் நம்மளை சொர்க்கத்துக்கு தகுதியுடையவராக ஆக்குறார். அதே நேரத்தில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதுக்குன்னு நடிப்பு இருக்குது. ஒரு ஆத்மா மாதிரி இன்னொரு ஆத்மாவுடைய நடிப்பு இருக்காது. அப்படி இருக்கும்போது பரமாத்மா நடிப்பை எப்படி எந்த ஆத்மாவும் பண்ண முடியும்? பரமாத்மா பிறப்பு இறப்பு இல்லாதவர். ஆனால் கண்டிப்பாக அவர் வரார். அதனால தானே சிவராத்திரி கொண்டாடுறாங்க. ஆனால் தாயின் கர்ப்பத்தில் பிறக்கலை, டைரெக்டாக பிரவேசமாகிறார் பிரம்மா உடலில். கரெக்டாக அவர் எப்போ வந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ எதுவுமே தெரியாமலே அவங்க பாட்டுக்கு சிவராத்திரி கொண்டாடிட்டே இருக்கிறாங்க வருஷம் வருஷம் சிவ ஜெயந்தி. ஸோ கண்டிப்பாக சங்கமேகத்தில் தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்கு வந்திருப்பார். இல்லை நரசிம்ம அவதாரத்தில் உள்ளேயும் இல்லாமல் வெளியும் இல்லாமல் அவர் வராரு. அப்போ வாசலில் வர மாதிரி காட்டுவாங்க. இப்போ சொர்க்கமும் கிடையாது, நரகமும் கிடையாது. சொர்க்கத்தின் வாசல் இந்த சங்கமயுகம். அங்கே தான் வரார். எதுக்கு வராரு? ஏன்னா சங்கமயுகத்தில் தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குற விஷயம் நடக்குது. ஏன்னா அதுக்காக தான் அவர் வரார், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கிறதுக்காக. சொர்க்கம்ன்றது தூய்மையான சிருஷ்டி. அதை உருவாக்குறதுக்காக தான் பதித்த பாவனா வாங்கன்னு கூப்பிட்றாங்க. ஸோ எங்கெங்கே அப்படி கூப்பிட்ருப்பாங்க? தூய்மை இல்லாத உலகத்தில் தானே கூப்பிட்ருப்பாங்க. ஸோ தூய்மை இல்லாத உலகத்தில் தானே தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்ய முடியும். இல்லை சுதந்திரம் அடைந்த ஒரு நாட்டில் சுதந்திர போராட்டம் நடக்காது, அடிமையாக இருக்கிற இடத்துல தான் நடக்கும். அது மாதிரி தூய்மை ஆக்குங்கன்றதை தூய்மை இல்லாத உலகத்தில் தானே கூப்பிட்ருப்பாங்க. ஸோ அப்போ தூய்மையான உலகத்தின் ஸ்தாபனை தூய்மையற்ற உலகத்தில் தான் நடக்குது. மற்றபடி பாபா ஒன்று ஒவ்வொரு யுகத்துலேயும் வர்றது கிடையாது. வேதத்தில் சொன்ன மாதிரி நான் சரியான நேரத்தில் தான் தூய்மையற்ற உலகத்தை தூய்மையானதாக மாற்றணும். இல்லை எப்போ தூய்மையானதாக மாற வேண்டி இருக்குதோ அந்த நேரம் தான் வருவார். அப்படின்னு அர்த்தம். சங்கமயுகத்தில் தான் வருவார், ஒவ்வொரு யுகத்துலேயும் வர்றது கிடையாது. இது அந்நிய தேசம், ராவணனுடையது. ஆனால் மனிதர்களுக்கு இங்கே ராவணனுடைய ராஜ்யம்தான் நடக்குதுன்னு கூட தெரியல. எப்பொழுதுலேருந்து இந்த ராவண ராஜ்யம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஸோ இங்கே முக்கியமான விஷயமே ஆத்மா மற்றும் பரமாத்மா இந்த ரகசியத்தை புரிய வைக்கணும். இல்லையா? ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்ன, என்ன வித்தியாசம், இதை புரிய வைக்கணும் முதல்ல. பிறகு அவர் எப்போ வராரு பரமாத்மா? ஒவ்வொரு கல்பத்தின் சங்கம யுகத்தில் வராரு. எதுக்காக வராரு? தூய்மையாக்கிறதுக்காக வராரு அப்படின்னு புரிய வைக்கணும். ஏன்னா தூய்மையாக்கிற காரியம் அவருடையது, ஸ்ரீகிருஷ்ணருடையது கிடையாது. ஸோ அதான் சொல்ல, ஸ்ரீகிருஷ்ணர் ஆனங்கிறதுனால எந்த நன்மையும் கிடையாது. ஸ்ரீகிருஷ்ணரோ அவரே 84 பிறவி எடுத்து கீழே இறங்கிடுறார். அதனால தான் பன்றி அவதாரன்றாங்க. பன்றினா இருக்கிறதுல கீழான பிறவின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி கீழான நிலை அடையிறாருன்னு காட்டுறதுக்காக அப்படி காட்டியிருக்கிறாங்க. சூரிய வம்சத்தை சார்ந்த அத்தனை பேரும் கிருஷ்ணரோடு சேர்ந்து கீழே இறங்க தான் செய்கிறாங்க. மரம், ஒரு மரத்துடைய ஆயுள் 100 வருஷம்னா அது 50 வருஷம் புது மரம்னு சொல்லலாம். அடுத்த 50 வருஷத்தை பழைய மரம்னு சொல்லலாம், இல்லையா? அந்த மாதிரி தான் இங்கே. ஸோ எல்லோருக்கும் இத்து போன நிலை ஏற்படுது.
இன்னொரு விஷயம் வந்து மரம் வளரும்போது பாதி மரத்தை புதுசாக இருக்குது, பாதி மரம் பழசுன்னு சொல்ல முடியும். ஏன்னா அது பாதி மரம் வந்து ரொம்ப பழையதாகவே இருக்கும், அங்கே கிளை இருக்காது, ரொம்ப பழசு தெரியும். அதுக்கு மேலே பார்த்தா புது புது இலையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி தான் ராவண ராஜ்யத்தில் புதுசு புதுசாக தர்மங்கள் கிளைகள் எல்லாம் வருது. ஆனால் தேவதா தர்மம் பழசாயிடுச்சு. ஆனால் எல்லாருக்குமே இத்து போன நிலை ஏற்படுது இல்லையா? கடைசியில் பட்டு போகும்போது ஒட்டுமொத்த மரமும் தான் பட்டு போகுது. இந்த கிளை இப்போ தான் வந்துச்சுன்றதுக்காகலாம் பட்டு போகாமல் இருக்காது. மரம் பட்டு போகும்போது அதுவும் சேர்ந்து தான் பட்டு போகும். அது மாதிரி தான் ஒட்டுமொத்த சிருஷ்டி மரமும் இப்போ பட்டு போகுது. ஸோ இந்த கல்பத்திற்கு ஒரு ஆயுள் இருக்குது, அது இத்தனை காலந்தான்றதும் மனிதர்களுக்கு தெரியாது. ஏன்னா சாஸ்திரங்களில் லட்சக்கணக்கான வருடம்னு நீண்ட ஆயுளை சொல்லிட்டாங்க. அதனால் அதை பற்றி கவலையே படுறதில்லை மக்கள். இப்போ பாபா தான் இதெல்லாம் புரிய வைக்கிறார். ஸோ அதனால் இதில் வந்து மற்றவர்கள் வந்து கேள்வி எழுப்ப முடியாது. அந்த மாதிரி பாபா எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். படைப்பவராகிய தந்தை உண்மையைத்தான் சொல்கிறார் இல்லையா? மனிதர்கள் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க, அதை நம்ம கேள்வி கேட்டோன்னா அவங்களால பதில் சொல்ல முடியாது. இங்கே கடவுள் சொல்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கடவுள் சொல்கிறாருன்னு உணர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. நாம் இத்தனை பேர் பிரம்மகுமாரிகள் இருக்கிறோம். அப்போ இத்தனை பேர் ஏற்றுக்கிறோம் கடவுள் வந்திருக்கிறாருன்னு. ஏன்னா அது நிச்சயம், அவர் தான் வந்திருக்கிறாரு அப்படின்ற நிச்சய புத்தி இருக்கிறனால தான் ஏற்றுக்கிறோம். இன்னும் போக போக எப்போ மற்றவங்களுக்கும் நிச்சய புத்தி ஏற்படுத்தோ அப்போ அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ முதல்ல மனிதர்களுக்கு பரமபிதா பரமாத்மா ஒரு நிராகாரர், உடம்பு கிடையாது, தூர தேசத்துலேருந்து வந்திருக்கிறாருன்னு புரிய வைங்க. ஆனால் எந்த உடம்பில் அவர் வர்றது? சங்கர், சிவன்னா சங்கர்ன்ட்டாங்க. சங்கர் சூக்ஷ்மவாதனவாசி. அவர் உடம்புல வந்து என்ன பண்ண போகிறாரு? மக்களுக்கு நன்மை செய்யணும்னா இங்கே ஸ்தூல உடலில் தானே வரணும், ஸ்தூல உலகத்தில் தானே வரணும். ஸோ அப்போ பிரம்மா மூலமாக படைப்பு, அப்போ பிரம்மா உடம்புல தான் வரணும். அந்த பிரம்மா இங்கே இருக்கிறவராக தான் இருக்கணும். ஸோ யார் உடம்பில் அவர் பிரவேசிக்கிறாரோ அவர் தான் பிரம்மா அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். ஆனால் அந்த பிரம்மாவுக்கு எந்த ஸ்பெஷாலிட்டியும் கிடையாது. கடவுள் வர வரைக்கும் எந்த ஞானமும் கிடையாது. அவருடைய முன்ஜென்மங்களை பற்றி அவருக்கே தெரியாது. அவரை மாதிரியே தான் மற்ற குழந்தைங்களும், யாருக்கும் தெரியாது. எப்போ சிவபாபா வந்து பிரம்மா பாபாவை தத்தெடுக்கிறாரோ அவர் மூலமாக நாமளும் தத்தெடுக்கப்படுறோம் குழந்தைகளாக. அப்போ தான் இதை புரிஞ்சுக்கிறோம், நமக்கு புரிய வைக்கிறார். ஸோ பிரம்மாவுக்கும் புரிய வைக்கிறார், குழந்தைகளாகிய நமக்கும் புரிய வைக்கிறார். கேட்குறார், உங்கள் பிறவிகள்லாம் மறந்துடுச்சா? இந்த உலகத்தையே ராஜ்யம் பண்ணீங்களே, மறந்துட்டீங்களா? இப்போ சிருஷ்டி சக்கரம் முடியுது, பிறகு மறுபடியும் தொடரும் புதியதாக. சப தூய்மையானதாக இந்த சிருஷ்டியை மாற்றுறதுக்காக, அதற்கான ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். ஸோ பாபாவை நினைவு செய்கிறத தவிர தூய்மை ஆகிறதுக்கு வேறு எந்த வழியும் கிடையாது. ஸோ இந்த ரகசியத்தை ஒருவேளை மனிதர்கள் தெரிஞ்சிருந்தால் அவங்க ஏன் கங்கையில் குளிக்கிறதுக்கு போக போகிறாங்க? எங்கேயுமே போக மாட்டாங்க. திருவிழா, இந்த கோயில், குளம் அதெல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா இந்த தண்ணியில் எப்பயும் தான் குளிக்கிறாங்க சத்தியுகத்தில் இருந்தே. அப்போ தூய்மையாகவே இருந்திருக்கணுமே. சத்தியுகத்திலும் ஓடும், பட் இந்த மாதிரி பாவம் நீங்கணும்னு போய் குளிக்கிறது வந்து துவாபரயுகத்தில் இருந்து தான் நடக்குது. ஆனால் இன்னும் கீழே இறங்கிட்டு தான் வராங்க, பாவம் ஏறிட்டு தான் இருக்குது. ஆனால் இது தெரியாமல் கங்கையில் குளித்தா பாவம் அழிஞ்சிடும்னு நினைக்கிறாங்க. அது இல்லாமல் இன்னும் நிறைய நதிகளில் குளிக்கிறாங்க. முதல்ல ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்னன்ற ரகசியத்தை புரிய வைங்க.
ஆத்மாக்கள் தான் அந்த பரமாத்மா தந்தையை கூப்பிடுறாங்க. ஸோ அந்த தந்தையும் நிராகாரர், ஆத்மாவும் நிராகாரர். இந்த உறுப்புகள் மூலமாக ஆத்மா கூப்பிடுது. ஸோ பக்தி முடிந்த பிறகு பக்தியின் பலனை கொடுக்க பகவான் வரணும். இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. பாபா சொல்கிறாரு, நான் புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்காக வர வேண்டி இருக்குது. பகவானுக்கு வரணும்னு சங்கல்பம் எழுந்தது, இந்த உலகத்தை படைக்கணும்னு சங்கல்பம் எழுந்தது அப்படின்னு சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்குது. அப்போ அதுவும் நாடகத்தின்படி தான் அந்த சங்கல்பம் வந்திருக்கும் இல்லையா? ஸோ இந்த நாடகத்தை பற்றிய விஷயமெல்லாம் இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. ஸோ நாளுக்கு நாள் இதை பற்றி ரொம்ப ஆழமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம், நிச்சய புத்தியும் வருது. நான் உங்களுக்கு புத்தம் புதிய ஆழமான ரகசியங்களை சொல்கிறேன்னு பாபா புரிய வைக்கிறார். நீங்களும் இதை கேட்டு கேட்டு புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த மாதிரி சிவபாபா உங்கள் முன்னாடி வந்து சொல்லி கொடுக்குறார். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் யாருமே இப்படி சொன்னது கிடையாது, கடவுள் வந்து சொல்லி கொடுப்பாரு கலியுகத்தில் அப்படின்ட்டு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதனால தான் பாபா தினம் தினம் புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறார். ஸோ யாருக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பாபா புரிய வைக்கிறார். முதல்ல எல்லையற்ற தந்தை தான் நமக்கு புரிய வைக்கிறாரு, அப்போ அவர் சத்தியத்தை தானே சொல்லுவார் அப்படின்ற நிச்சய புத்தி குழந்தைங்களுக்கு இருக்கணும். இல்லை இங்கே பேசுகிறது கடவுள், அவர் சொல்கிறது எல்லாமே சத்தியமாக மட்டும்தான் இருக்கும். அதனால் இதில் குழம்புறதுக்கான விஷயம் எதுவும் கிடையாது. ஸோ சில குழந்தைங்களுக்கு இந்த பக்குவம் இருக்குது, சிலர் பக்குவமற்றவர்களாக இருக்கிறாங்க. அப்போ பக்குவம் இல்லைன்னா அவங்களுக்கு யாருமே புரிய வைக்க முடியாது இல்லையா? அதை நான் எப்படி நம்புறது அப்படி இப்படின்ட்டு ஒரு நக்கலாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. பக்குவம் இல்லைன்னு அர்த்தம். லௌகீக ஸ்கூலில் கூட வரிசைக்கிரமமாக தானே இருக்கிறாங்க. ஸோ பரமபிதா பரமாத்மா தான் வந்து சொல்லி கொடுக்குறாருன்னு நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது, நாங்கள் எப்படி நம்புறதுன்னு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா அவங்களுடைய புத்தியில் ஸ்ரீகிருஷ்ணர் தான் வந்து கீதையை சொன்னார்னு ஆழமாக பதிஞ்சிடுச்சு. இப்போ சிவன் தான் சொல்கிறாருன்றதை அவங்களால ஏற்றுக்க முடியல இல்லையா? ஸோ இப்போ இந்த தூய்மையற்ற உலகத்தில் கிருஷ்ணர் வர முடியாது, இதை அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவர் தூய்மையான உலகத்தில் இருக்கிறார், அதான் பார்க்கடலில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இது விஷக்கடல், விஷக்கடலில் அவர் எப்படி வர முடியும்? ஸோ அப்போ விஷக்கடலில் சிவன் தானே வந்து அந்த விஷத்தை குடித்தாருன்னு இருக்குது புராணத்திலேயே, அதை சொல்லி புரிய வைக்கலாம். இப்போ பரமாத்மா தான் வர வேண்டி இருக்குது. ஸோ தூய்மையற்ற உலகத்தில் தூய்மையற்ற சரீரத்தில் சிவபாபா தான் வருவாரே தவிர கிருஷ்ணர் வரமாட்டார். ஏன்னா கிருஷ்ணர் தூய்மையான உலகத்தில் தூய்மையான உடலில் வருபவர். ஆனால் அதே நேரத்தில் எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கவுங்களுடைய புத்தி தனித்தனியாக இருக்கும். ஸோ சிலர் உடனே புரிஞ்சுக்கிறாங்க, பட் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம புரிய வைக்கணும், ட்ரை பண்ணணும். பட் அதே நேரத்தில் விலகி இருக்கணும். நீ புரிஞ்சுக்கிறவரையும் நான் விட மாட்டேன், என் புத்திசாலித்தனத்தை காட்டுவேன், அப்படி கிடையாது இல்லையா? நமக்கு தெரியும். இன்னொன்று அவங்க புரிஞ்சுக்கிற ஸ்டேஜில் இருக்கிறாங்களா, இல்லை ஒரு விதண்டாவாத ஸ்டேஜில் இருக்கிறாங்களா, அதையும் நாடி பார்த்தும் புரிய வைக்கணும். சின்சியராகவே புரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் உள்ளவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணணும். பிராமணர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனால் சில குழந்தைங்க புரிஞ்சிக்க கஷ்டப்படுவாங்க, பட் ஆனால் புரிஞ்சிக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதிக நேரம் ஒதுக்கி கூட நம்ம புரிய வைக்கலாம். ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க மூலமாக நிறைய சேவை நடக்கும். ஒருத்தருக்காக நம்ம இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோமான்னு யோசிக்கக்கூடாது.
சரி, பிராமணர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது இல்லையா? பாபா குழந்தைங்களே வித்தியாசம் இருக்குது. ஆனால் குழந்தைங்கக்கிட்ட தேக அபிமானம் இருக்குது இப்போ. அதனால் வரிசைக்கிரமமாக இருக்கிறாங்க. ஸோ குழந்தைங்க பாபாவுடைய கட்டளைப்படி நடக்கணும். ஸோ இங்கே பெரிய பாபா அதாவது சிவபாபா என்ன சொல்கிறாரோ அதை ஏற்று நடக்கணும். ஏன்னா இத்தனை ஜென்மங்களாக குருமார்கள் சொல்கிறதெல்லாம் கண்ணை மூடி ஏற்றுக்கிட்டு வந்தீங்க. அவங்க சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது. ஆனால் சரி குருஜி சரி குருஜின்னு ஏற்றுக்கிட்டு இருந்தீங்கல்ல. இப்போ கூட நம்ம பார்க்க முடியும் அந்த குருமார்கள் பின்னாடி எப்படி பவ்யமாக இருக்கிறாங்கன்ட்டு. இப்போ கடவுளே வந்திருக்கிறார், சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறத கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணணும்ல. குருமார்கள் என்ன உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு கடவுள் வந்திருக்கிறாரு, சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறவர் வந்திருக்கிறாரு, அதை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணணுன்ற அந்த நிச்சய புத்தி இல்லை. ஸோ பாபா சொல்கிறத ஃபாலோ பண்ணுறதுனால நஷ்டம் வந்தாலும் சரி லாபம் வந்தாலும் சரி ஏற்றுக்கணும். அதுதான் தைரியம். அதனால தான் இந்த ஞானத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு துணிச்சல் வேணும். தைரியம் வைக்கிற குழந்தைக்கு பல மடங்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, எப்போவுமே சிவபாபா தான் சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பிரம்மா வாய் வழியாக பேசுகிறதுனால ஒருவேளை பிரம்மா பாபா சொல்கிறாரோன்னு தோணலாம். பிரம்மா பாபாவே சொன்னாலும் சிவபாபா சொல்கிறதா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா அது ஒருவேளை பிரம்மா பாபா சொல்லி அது தவறாகவே இருந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு சரி பண்ணுறதுக்குன்னு சிவபாபா சொல்கிறார். ஸோ அதனால் பிரம்மா பாபா சொல்கிறாருன்னு புரிஞ்சிக்காதீங்க. அப்போ பொறுப்பு சிவபாபாவுடையது. ஏன்னா இது சிவபாபாவுடைய ரதம் தானே பிரம்மா. அதனால் சிவபாபா சரி பண்ணிவிடுவார். நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார். அதனால் எப்போவுமே சிவபாபா தான் சொல்கிறாரு, பிரம்மாவுக்கு எதுவும் தெரியாது அப்படி புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக பிரம்மா பாபாவுக்கு மரியாதை கொடுக்காமல் இருக்கிறது இல்லை, சொல்கிறது சிவபாபான்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு பக்கம் நிச்சய புத்தியை வைக்கணும். சிவபாபா சொல்கிறாரு, அதனால் சிவபாபா சொல்கிறத கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்கன்றார். அப்போ தான் உங்களுக்கு நன்மை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ பிரம்மா பாபாவும் சேர்ந்து தான் முரளி எடுப்பார். அதுக்கு நான் பொறுப்புன்றார். அவர் ஏதாவது தப்பாக சொன்னால் கூட அதை நான் சரி பண்ணிவிடுவேன்றார். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ சிவபாபா சொல்கிறாருன்னு நினைக்கும்போது உங்கள் புத்தி சிவபாபா கிட்டே போகுது. அப்போ சிவபாபாவை நினைவு செய்கிறதன் மூலம் உங்கள் மனநிலை பக்குவம் அடைஞ்சிடும் இன்னும். ஸோ இந்த நிச்சய புத்தியின் மூலமாக தான் உங்கள் பாவங்கள் அழியும். இல்லை, நிச்சய புத்தியோடு நினைக்கணும். அப்போ தான் யோக பலமும் கிடைக்கும். எந்த அளவுக்கு சிவபாபாவை நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு யோக பலம் அதிகமாக ஆகும். யார் பாபா சொல்கிற ஸ்ரீமத் படி நடந்து சேவை செய்கிறாங்களோ அவங்க தான் உயர்ந்த பதவியை அடைவாங்க. ஆனால் நிறைய பேர்கிட்ட ரொம்ப தேகாபிமானம் இருக்குதுன்றார் பாபா. ஆனால் பாபாவை பாருங்கள், எல்லா குழந்தைங்கக்கிட்டேயும் எவ்வளோ அன்பாக நடந்துக்கிறார். இப்போ அவரை தானே ஃபாலோ பண்ணணும். அவரை விட உயர்ந்தவராக நம்ம. அவருக்கு எங்கேயாவது தேக அபிமானம் இருக்குதா? எல்லார்கிட்டேயும் அவர் பேசுகிறார். குழந்தைங்கக்கிட்ட கேட்குறார், சரியாக உட்காந்துட்டு இருக்கிறியா குழந்த, எந்த கஷ்டமும் இல்லை தானே? ஏன்னா குழந்தைங்க மேலே அன்பு இருக்குது. எல்லையற்ற தந்தைக்கு குழந்தைங்க மேலே ரொம்ப ரொம்ப அன்பு இருக்குது. யார் எந்த அளவுக்கு ஸ்ரீமத் படி சேவை செய்கிறாங்களோ அதன் அனுசாரம் அன்பு இருக்குது. இல்லை, எல்லார் மேலேயும் பாபாவுக்கு அன்பு இருந்தாலும் சேவை செய்கிற குழந்தைங்க மேலே பாபாவுக்கு அன்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா பாபா சொல்கிறத கேட்குது அந்த குழந்தை. சேவையில் தான் நன்மை இருக்குது. அதனால் எலும்பு தேய சேவை செய்யணும், ததிக்ஷி முனிவர் மாதிரி. ஸோ அதனால் எந்த காரியம் செஞ்சாலும் பாபா நினைவில் செய்யும் பொழுது தான் பாபாவுக்கு இது முதல் தரமான குழந்தை அப்படின்னு தோணும்.
ஆனால் சிலருக்கு போக போக மாயின் கிரகச்சாரம் உட்காந்துக்குது. ஏன்னா மாயாவுடைய எதிர்ப்பும் இருக்குது இல்லையா? அப்போ கிரகச்சாரம் வந்துடுச்சுன்னா ஞானத்தை எடுக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். ஏதோ மாயின் வசமாயிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ நிறைய பேர் கர்மனா சேவை களைப்பில்லாமல் பண்ணுறாங்க. ஸோ அதையுமே கூட பாபா நினைவில் பண்ணணும். உங்களுடைய வேலையே எல்லோரையும் அந்த சுகதாமமாகிய சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்கிறது. அதனால் யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது இல்லையா? சுகதாமத்துக்கு எஜமானராக ஆக்கக்கூடிய நீங்களே துக்கத்தை கொடுக்கலாமா? இல்லையா? துக்கதாமத்துலேருந்து காப்பாற்றுறது தான் நம்ம வேலையே. அப்போ நம்மளே துக்கத்தை கொடுக்கலாமா? கடவுளே துக்கம் கொடுப்பாரா? அந்த மாதிரி. ஏன்னா கடவுளுக்கு ஈக்குவலாக கடவுளுடைய குழந்தைங்க இருக்கணுன்றார் பாபா. ஸோ ஞானம் இல்லை அப்படின்னும் பொழுது தான் அதிக துக்கத்தை கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம் புரியலைன்னு அர்த்தம். பாபா குழந்தையாகியும் துக்கம் கொடுக்குறாங்கன்னா ஞானம் உள்ள தாரணை ஆகலை. புரியும், ஆனால் தாரணை ஆகி இருக்காது இல்லையா? அதை திரும்ப திரும்ப சொல்லி 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 தாரணை பண்ணணும். ஸோ பிறகு எவ்வளோ தான் புரிய வச்சாலும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. ஸோ முதல்ல ஆத்மா பரமாத்மாவை பற்றி புரிய வைக்கணும். எப்படி ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் அடங்கி இருக்குது, அதுவும் அழிவற்ற பாகமாக இருக்குது, ஒருபோதும் மாறாத பாகமாக இருக்குது அப்படின்னு புரிய வைக்கணும். ஏன்னா இந்த பாகம் ட்ராமாவில் பதிவாகி இருக்குது இல்லை? அவங்கவுங்களுடைய நடிப்பை அவங்கவுங்க நடித்தே தீரணுங்கிறதுல நிச்சய புத்தி உள்ளவர்கள் ஒருபோதும் ஆடவோ அசைவோ மாட்டாங்க. என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி, நாடகத்தில் அவங்களுடைய பார்ட் அவ்வளோதான். அப்போ அவங்க மேலே கோபம் வராது. உலகத்தை அழிக்கிறதுக்கான வேலை செய்கிறவங்க மேலே கூட தப்பு இல்லைன்னு பாபா சொல்கிறார். அவங்க பார்ட் அப்படி இருக்குது அவ்வளோதான்ற. ஆனால் நிறைய பேர் இதில் ஆட்டம் கண்டுறான். அது எப்படி அவன் அப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுல தான் வெற்றி. கடைசியில் இந்த பழைய உலகன்ற வைக்கோல் போருக்கு நெருப்பு வைக்கப்படும். அப்பவும் ஆடாதவர்களாக அசையாதவர்களாக இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் பக்குவமான நிலை. அந்த நாடகம் அப்படின்னும் போது தான் உலக அழிவை கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கும்போதும் மனம் அமைதியாக பாபா கிட்ட இருக்கும். அமைதியாக. மற்றவங்களும் கடவுளை நினைப்பாங்க பதற்றத்தில், ஆனால் நீங்கள் அமைதியாக ஆனந்தமாக நினைப்பீங்க. நாடகத்தில் இதுவும் நடந்திருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதையெல்லாம் ரொம்ப யுக்தியோடு புரிய வைக்கணும் இல்லை? இதை அப்படியே டைரெக்டாக புரிய வைக்கும்போது பயந்துருவாங்க. ஸோ இதை யுக்தியாக புரிய வைக்கணும். நல்ல நல்ல குழந்தைங்க சேவையில் ஈடுபடுறாங்க. அந்த குழந்தைங்க தான் பாபாவுடைய மனசுலேயும் இடம் பிடிக்கிறாங்க. அப்போ அவங்க ரொம்ப தீவிர வேகத்தில் முன்னேறிட்டு இருக்கிறாங்க, அதிக முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சேவையில் அவ்வளோ ஆர்வம் இருக்குது. ஸோ குழந்தைங்களுடைய இந்த நல்ல குணங்களை பாபாவே வர்ணனை பண்ணுறார். நல்லது. அற்புதமான முறையை கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, எலும்புத்தேய சேவை பண்ணணும், அதாவது கடின உழைப்பு பண்ணணும். எந்த விஷயத்துலையும் உங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாது. சத்தியமான தந்தை சத்தியத்தை தானே சொல்லுவார். எல்லோருக்கும் சேவை மூலமாக சுகத்தைத்தான் கொடுக்கணுமே தவிர துக்கத்தை கொடுக்கக்கூடாது. ஸோ நிச்சயத்தின் பலத்தின் மூலமாக உங்களுடைய மனநிலையை ஆடாத அசையாததாக ஆக்கிக்கணும். பாபா என்ன ஸ்ரீமத் கொடுக்குறாரோ அதில் தான் நமக்கு நன்மை அடங்கி இருக்குது. கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு பாபா பொறுப்பு. அதனால் இதனால் நஷ்டம் வருமா அப்படிங்கிற எண்ணம் கூட வரக்கூடாது. நஷ்டம் வந்தாலும் அதை ஏற்றுக்க தயாராக இருக்கணும். அதில் கவலை கொள்ளக்கூடாது. ஏன்னா ராவணனுடைய வழிபடி நடந்து நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ கடவுளுடைய வழிபடி நடந்து நஷ்டம் வந்தால் அதில் என்ன பிரச்சனை? ஏன்னா இதில் நன்மை வேறு இருக்குது. அதனால் ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. வரதானம். யோகயுக்த மனநிலை மூலம் சூட்சும மற்றும் கடுமையான பந்தனத்தை கடந்து செல்லக்கூடிய பந்தன்முக்த ஆகுங்கள்.
யோக யுக்த் மனநிலை மூலம் சூக்ஷ்ம மற்றும் கடுமையான பந்தனத்தையும் கடந்து செல்லக்கூடிய பந்தன் முக்த் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், யோக யுக்தாக ஒருத்தர் இருக்கிறாருன்னா அதோடைய அடையாளம் என்ன தெரியுமா? பந்தன் முக்தாக இருப்பார். அதாவது யோகத்தில் மூழ்கி இருக்கிறதுடைய அடையாளம் பந்தனத்திலேருந்து விடுபட்டவராக இருப்பார். யோக யுக்த ஆகிறதுல எல்லாத்தையும் விட மிகப்பெரிய பந்தனம் அல்லது கடைசி பந்தனம் எது தெரியுமா? இல்லை பலவிதமான பந்தனம் இருக்குது. மனிதர்கள் மீது பந்தனம், உடல் மீது பந்தனம், இந்த மாதிரி பல பந்தனம் இருக்குது. அதில் பெரிய பந்தனம் கடைசியாக வந்து நிற்கிது. அந்த ராவணனோட சண்டை நடக்கும்போது ஒவ்வொரு அசுரர்களாக வருவாங்க ராமர் கூட சண்டை போட. அது மாதிரி கடைசியாக தான் ராவணன் வருவான். அந்த மாதிரி கடைசி பந்தனம் எது தெரியுமா? தன்னை புத்திசாலியாக புரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீமத்தில் தன்னுடைய புத்தியின் அதிசயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீமத்தில் தன்னுடைய புத்தியை கலக்கிறது. அதுதான் கடைசி பந்தனம். இல்லையா? கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணணும் ஸ்ரீமத்தை. அதுக்கு உதாரணமாக மம்மாவை பாபா சொல்லுவார் இல்லையா? ஏன் மம்மாவை மட்டும் முன்னாடி வைக்கிறீங்கன்னு யாரோ கேட்டாங்க. அதுக்கு பாப்தாதா வந்து சரி நான் புரிய வைக்கிறேன் அப்படின்ட்டு மம்மாவை கூப்பிடுங்கன்றாங்க. ஸோ மம்மாவை கூப்பிட்டு வராங்க. மாமாவுக்கு எதுவும் தெரியாது, இவங்க என்ன பேசுகிறாங்க எதுவும் தெரியாது. வந்த உடனே காக்கா முட்டை எடுத்து, குழந்தை காக்கா முட்டை இது உன் வாயில் போட போகிறான் ஆக்காட்டு அப்படின்னோடனே மம்மா ஆன்றாங்க. இதனால தான் மம்மா நம்பர் 1. புத்தியை யோசிக்கலை இல்லையா? பாபா சொன்னால் அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ண வேண்டியது தான். அது பாபாவுடைய வழியா? அவ்வளோதான், கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுறது. ஸோ அதில் தன்னுடைய புத்தியின் அதிசயத்தை காட்டக்கூடாது. இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க, மமா புக்கில் போட்டிருக்கோம். ஒரு இடம் பற்றாக்குறை வருது ஒரு புது இடத்துக்கு போகும்போது. அதனால் ஒரு பெரிய கட்டிலுக்கு கீழே சின்ன பெஞ்சோ ஏதோ ஒன்று போடுறதுக்கு பாபா சொல்கிறாரு. அப்போ வந்து ஒரு சிஸ்டர் வராங்க. அப்போ தான் வந்து பார்த்துட்டு, ஐயோ பாபா அதுக்குள்ளே போகாது பாபா அப்படின்றாங்க. பாபா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இல்லை, அப்புறம் விட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து அந்த சிஸ்டர் மம்மாவை பார்க்கும்பொழுது மம்மா சொல்கிறாங்க, நீ நல்ல புத்திசாலியாக இருக்கிற அப்படின்றாங்க. அப்போ அந்த சிஸ்டருக்கு ஒரு மாதிரி இது மாதிரி மம்மா சொல்ல மாட்டாங்களே, ஏன் மம்மா ஏதாவது நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்கும்பொழுது அப்போ மம்மா சொல்கிறாங்க, பாபா ஒன்று சொல்கிறாருன்னா அதை நம்ம கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணணும். அங்கே நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை காட்டக்கூடாது இல்லையா? அப்போ அதை பண்ணி பார்க்குறாங்க, வரலன்னும் போது வேறு பண்ணிக்க வேண்டியது தான், அங்கே புத்தியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்வாங்க. ஆக்சுவலாக பக்தி மார்க்கத்தில் இதோடைய நினைவாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு முடிவு எடுக்கணும், இதுவா அதுவான்னும் பொழுது எங்கள் அம்மாலாம் அதை பண்ணுவாங்க. சாமி முன்னாடி எழுதி போடுவாங்க, இந்த ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் 2 ஆப்ஷனை எழுதி போட்டு கண்ணை மூடிட்டு சாமியை நினச்சிட்டு ஒன்று எடுப்பாங்க. அதை அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ண வேண்டியது தான். அதனால் வர நன்மை தீமை அது கடவுள் கொடுத்தார் அப்படின்னு ஏற்றுக்கிறது இல்லையா? நம்மளா பண்ணணும் போது நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நாடகத்தில் இருக்கிற எல்லாமே கண்ணை மூடிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது தான் இல்லை, எதிர்க்க தேவை கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்றது அது பாபாவுடைய வழியான்றதை மட்டும் நம்ம கவனிக்கணும், அவ்வளோதான். சரி, அதனால் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை ஸ்ரீமத்தில் கலக்கிறது தான் பெரிய பந்தனம், கடைசி பந்தனன்றார். அது இருக்கக்கூடாது. இதுதான் புத்தியின் அபிமானம்னு சொல்லப்படுது. அதனால் யாராவது பலவீனத்தின் சிக்னல் கொடுக்குறாங்க, அதாவது உங்களுக்கு கெடுதல் பண்ணுறாங்க அப்படின்னா அவன் எப்படி பண்ணுறான் பார், வேணும்னே பொறாமையில் பண்ணுறான், அந்த மாதிரி வீண் எண்ணம் வருது இல்லையா, அது கூட பந்தனம் தான்றார். அந்த பந்தனத்தையும் கடக்கணும். ஏன்னா எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும். எல்லா நாடகத்தில் நன்மை இருக்குது, சுபபாவனை மட்டும்தான் வைக்கணும், அவங்கள நல்லவங்களாக மட்டும்தான் பார்க்கணும். ஸோ இந்த பந்தனங்களையும் கடந்து வெற்றி தோல்வி நிந்தனை புகழ் இது எல்லாத்துலேயும் சமமான மனநிலை எப்போ உருவாக்குறீங்களோ அப்போ தான் உங்களை சம்பூர்ண பந்தன் முக்துன்னு சொல்ல முடியுன்ற. இல்லை வெற்றி தோல்வி நிந்தனை புகழ்
ரெண்டுமே நமக்கு சமமாக இருக்கணும். வெற்றி அடைஞ்சாலும் அங்கே சந்தோஷப்பட எதுவும் இல்லை, தோல்வி அடைஞ்சாலும் துக்கப்பட எதுவும் கிடையாது. நிந்தனை பண்ணாலும் வருந்துறதுக்கு ஒன்றும் இல்லை, புகழ் பண்ணாலும் ஆடுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி சமமான மனநிலை இருந்தால் தான் சம்பூர்ணமாக அனைத்து பந்தனத்திலிருந்தும் விடுபட்டு இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியுன்றார். அப்போ இதெல்லாம் சூக்ஷ்மமான பந்தனம் இல்லையா? ஸ்ரீமத்தில் நம்முடைய புத்திசாலித்தனத்தை கலக்கிறது, மற்றவங்க கெடுதல் பண்ணால் பாரு வேணும்னே பண்ணுறான், பொறாமையில் பண்ணுறான், அந்த மாதிரி வீண் எண்ணத்தை உருவாக்குறது, அப்புறம் வெற்றினா ஒரு மாதிரி மனநிலை மாறுறது, தோல்வி, எல்லாத்துலேயும் ஒரே சீரான அமைதி இருக்கணும். அதான் பந்தன் முக்தி. இது எப்போ சாத்தியம்? ஒரு பாபாவை மட்டும் பிடிச்சாதான் சாத்தியம். ஸ்லோகன்: முதல்ல சிந்தித்து பிறகு செயல்படுறது தான் ஞானம் நிறைந்த ஆத்மாவின் குணம். செஞ்சிட்டு அதுக்கப்புறம் பச்சாதாபப்படுறது அஞ்ஞானிகளுடைய வேலை. ஐயோ பண்ணாமல் இருந்திருக்கலாமே, அவசரப்பட்டுட்டேன்னு. இங்கே சிந்தனை பண்ணணும், பாபாவுடைய ஸ்ரீமத்து தானா அப்புறம் கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணிட்டு அது என்ன இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பாபாவுடைய ஸ்ரீமத்து தானா அப்படின்னு முன்னாடியே நீங்கள் செக் பண்ணணும். இதனால் யாருக்காவது துக்கம் வருமா செக் பண்ணணும். அதான் ஞானம் நிறைந்த ஆத்மாவின் குணம். சரி, அவ்யக்த இஷாரா. மகானாகணும்னா இனிமை மற்றும் பணிவென்ற குணங்களை தாரணை பண்ணுங்க. ஸோ ஏதாவது ஒரு பொருள் நஷ்டத்தை ஏற்படுத்தும்னு வச்சுக்கோங்களேன். அந்த நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள், துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை போய் குழந்தை பொம்மைன்னு நினச்சி விளையாடுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கரண்ட்டு விஷயம், அதில் போய் கை வச்சா என்ன ஆகும்? குழந்தைக்கு அது பொம்மைன்னு நினைக்கும். அப்போ அந்த குழந்தைக்கிட்ட இருந்து அதை எடுக்கணும்னா அதுக்கு பதிலாக அந்த குழந்தைக்கிட்ட வேறு ஏதாவது கொடுக்கணும். இதை வச்சுக்கோ, இது சூப்பரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நம்ம பிடுங்கிடுவோம் இல்லையா? அதே மாதிரி குறுகிய காலத்துக்காக புகழ், கௌரவம் அல்லது அற்ப காலத்துக்கான ஆசை யாராவது வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது குறுகிய காலம் மட்டும்தான் புகழ் இருக்கும், அற்ப கால சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ நாம் டைரெக்டாக இது தப்பு அப்படின்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் பணிவுடையவராக ஆகிடுங்க இல்லையா? அவங்க இப்போதைக்கு அதை எதிர்பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் மதிப்பு கொடுத்து நீங்கள் ரொம்ப அடங்கி போயிடுங்க. ஒருவேளை அந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது அறிவுரை கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், சண்டை தான் வரும். அவன் பொறாமையில் பேசுகிறான் அப்படி எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் இதுதான் யுக்தின்றது. யுக்தியாக நடந்துக்கணும். அந்த நேரத்தில் ரொம்ப நுணுக்கமான புத்தியுடையவர்களாக யுக்தியாக நடந்துக்கிறதன் மூலமாக நன்மை செய்பவராகி மன்னிக்கும் உணர்வோடு மதிப்பு கொடுத்து முதல்ல அவங்களுக்கு புரிய வைங்க இல்லையா? முதல்ல மன்னிக்கும் உணர்வோடு முதல்ல மதிப்பு கொடுங்க, அதுக்கப்புறம் புரிய வைங்க. இதன் மூலம் இது நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்களே புரிஞ்சுக்குவாங்க இல்லையா? அவங்க ஒரு சிலருடைய பேசுகிறது அப்படி இருக்கும். அந்த நேரம் நம்ம பேசி ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அமைதியாக ஆமாம் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சாரி அப்படின்ட்டு நீங்கள் பணிஞ்சு போயிடணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. இல்லை நீ பண்ணுறது தான் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுதான் ஸ்ரீமத். இல்லை தப்புனா தப்பு தானே சொல்லணும், யாராவது சொல்லணும் இல்லைன்னா இன்னும் வேடிக்கை தான் செய்யும். ஸோ செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.